வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தந்தூரி ரெசிபீஸ் சாப்பிட்ருப்போம். சிக்கன்லையும், வெஜிடபிள்ஸ் வச்சும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு செய்கிற ஒரு தந்தூரி டைப் ஆஃப் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேபேஜ் மாதிரியே தான் இருக்கும். பட் நாட் கேபேஜ். இது நிறைய ஃபைபர் ரிச் ப்ளஸ் விட்டமின் சி அண்ட் கே ரிச் ஃபுட் இது வந்து. இத டயட்ல இன்க்ளூட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் இருக்கும். இது கீழ வந்து கொஞ்சம் அந்த இத கட் பண்ணி போட்டுட்டு, நடுவுல வந்து ஹாஃபா எடுத்துருங்க. ஹாஃபா கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாரி எல்லாத்தையுமே சின்ன சின்னதா நடுவுல வந்து பாதியா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, குட்டி கேபேஜ் மாரியே தான் இருக்கும் அது வந்துட்டு. பட் இது ஆனா கேபேஜ் கிடையாது. ஸோ இந்த மாரி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு தடவ பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு அ உப்பு போட்டு தண்ணீல வந்து ஒரு 2 நிமிஷம் சூடு தண்ணீல வந்து போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான் இது பிளான்ச் பண்ணி ட்ரையா எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளான்ச் பண்றத நான் காமிக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து அந்த தந்தூரி மசாலா எப்படி செய்றதுன்னு பார்த்துக்கலாம். அ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், நல்ல கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு தந்தூரி மசாலா, நான் ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு வெளியில வாங்குறது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஜீரகத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா அ வீட்ல செய்த மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு மிளகு காரம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் குடுத்துருங்க. கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவு. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி, கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இது கூட போட்டு, நல்லா மிக்ஸ் குடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமேல் நம்ம வந்துட்டு இது தந்தூரில நீங்க செஞ்சாலும் நல்லாருக்கும். இல்லன்னா வந்து இப்ப நான் ஏர் ஃப்ரையர்ல தான் செய்றேன். ஒரு 180 டிகிரீஸ்ல வந்துட்டு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு தந்தூரி ஸ்டைல்ல ஒரு பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆயிடும். நடுவுல வந்து நீங்க திருப்பி விட்டுருங்க. இந்த மாரி அ ஒரு 20 மினிட்ஸ்னா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து திரும்பவும் எல்லாத்தையுமே ஒரு திருப்பி திருப்பி விட்டு விட்டீங்கன்னா, திருப்பியும் குக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளோட பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி ஸ்டைல். மேல வந்து ஒரு சின்ன லெமன் பீஸும், அ சாப் பண்ண வெங்காயத்தையும் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா இது மேல வந்து கொஞ்சமா சாட் மசாலா தூவிக்கலாம். அது இன்னும் நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.